இது முக்கியமாவே ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட 2 சேனல் ராஜி கௌதமன் கிச்சன், இது ரெண்டுமே இயற்கை உணவை தேடி தேடி போய் அந்த இயற்கை உணவை அப்படியே லைவ்லியா புடிச்சிட்டு வரவங்களை பிடிச்சி சாப்பிட்றது. இது பாருங்களேன், முட்டைக்கோசு வளர்ந்துட்டு வருதா. செடி பீன்ஸுங்க. செடி பீன்ஸ் 3 வருஷமா தோல்விதான். அப்படின்னா காலிஃபிளவர் நம்மளுக்கு வர்றதே கிடையாதுங்க. அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது தெரியுதா, மிளகா தோ இருக்குங்க, இதுதான் மிளகா. இதுல நிறைய பூ தோமு மிளகா வரும். பீட்ரூட் கிழங்கு அறுவடை பண்ணலாம் வச்சிருக்கு பாருங்க. இதை வெளியே இங்க பாருங்க. இந்த பல்லாவரம் சந்தை விளாக் பாத்தீங்களா, அதுல நான் இந்த 3 ரோஜா 100 ரூபான்னு வாங்கினேன். தட்டு நிறைய டிசம்பர் பூவை அறுவடை பண்ணி பூஜை போட்டேன். கடையில போய் நான் பூஜைக்கு பூவே வாங்குறதில்ல. ஒரு குட்டி தொட்டியில கேரட் விதை போட்டு 5-6 கேரட் முளைச்சிருக்கு. இந்த 7 டே ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது பாத்தீங்களா, இந்த கொடி ரோஸ்ல இந்த மாதிரி உயிர் ஊசலாடுற கேஸுங்க கார்டன்ல இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். டிசம்பர் மாசத்துல அப்டேட் போட வேண்டியதுங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. காரணம், ஊருக்கு போனது, இங்க மழை அடிச்சது, வீடியோ ஷூட் பண்ண முடியாம போனது, இந்த மாதிரி பல ரீசன் இருக்கலாம். புத்தாண்டு நேத்து தான் முடிஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மறுபடியும் நான் வாழ்த்துறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய பேரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அதுல மாடி தோட்டம் நம்ம போடலாம், இயற்கையான உணவு அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை வையுங்க. இது முக்கியமாவே ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கார்டன்ல இயற்கை முறையில உரம் போட்டு வளர்ந்து அதுல இருக்க காய்கறிகளை பழங்களை அறுவடை பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தான். என்னோட 2 சேனல் ராஜி கௌதமன் கிச்சன், இது ரெண்டுமே இயற்கை உணவை தேடி தேடி போய் அந்த இயற்கை உணவை அப்படியே லைவ்லியா புடிச்சிட்டு வரவங்களை பிடிச்சி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனா இருந்தாலும் சரி, காய்கறி பழங்களா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம இன்னைக்கான பதிவுல, இது ஒரு ஜான்வரி மந்த், பனி நல்லா பொழியுது. இப்போ என் கார்டன்ல என்னென்ன வளருது அப்படின்னு நீங்க அப்டேட் தான் பார்க்க போறீங்க. இது பாருங்களேன், தக்காளி செடி. இந்த தக்காளி செடி நல்ல உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க. வளர்ந்து அழகா பூ வச்சிருக்கா. தக்காளிகள் பெருசா பழுத்தே போயிடுச்சு என் கார்டன்ல. நான் 2-3 அறுவடையே பண்ணிட்டேன். இந்த மாதிரி செடிகள் நிறைய இருக்குங்க என் கார்டன் முழுக்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்களே விதை வையுங்க. அதுதான் எப்போதுமே தக்காளியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும். அதாவது நான் பிழிஞ்சு விட்டேன், அது எனக்கு முளைச்சு வந்ததுதான் நான் வச்சிருக்கேன். இந்த தக்காளிகள் பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கெட்ல வாங்கின நாட்டு தக்காளி விதைகளை புழிஞ்சு தான் வளர்த்துருக்கேன். இது காமிங்களேன், இந்த கொத்தமல்லி. இது அறுவடை முடிஞ்ச தொட்டி. ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன், கொத்தமல்லி போடுங்க அப்படின்னு. தினசரி மாடி தோட்ட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அறுவடை எடுத்துட்டேன், இதே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரம்மாண்டமா இன்னும் சூப்பரா கொத்தமல்லி எல்லாம் வளர்ந்துதான் இருக்க போகுது. இதுல இருக்க வீட்ஸ் பிடுங்கிறதே எனக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. இது பாருங்களேன், முட்டைக்கோசு வளர்ந்துட்டு வருதா. வருஷம் எனக்கு முட்டைக்கோசு கிடைச்சிடும். ஏப்ரல் மேல கூட கிடைக்கும், ஏன்னா இது பெருசாயிடும்ல. இதுல கேட்டர்பில்லர் சாப்பிட்டு பாருங்க. தினமும் தண்ணி ஊத்தி முடிக்க 7 மணி ஆயிடுது. அப்படியே 7 மணிக்கு நான் அந்த இலையெல்லாம் திருப்பி செக் பண்றேன். இந்த பூச்சி சாப்பிடும்ல, அதை 2ஆ கட் பண்றதுக்கு. பார்த்தா அது எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தான் தெரியல. ஒரு நாள் பெருசானதும் கண்டிப்பா மாட்டோம். இது கனகாம்பரம் நிறைய இருக்குங்க. இந்த கனகாம்பரம் நான் மஞ்சள் கனகாம்பரம்னு வாங்கினது. அது பக்கத்துல செவ்வந்தி பாருங்க, செவ்வந்தி பூச்செடி இருக்கா. இது கூவாத்தூர் நர்சரியில நம்ம வாங்கினது. என்ன கலர்னு எனக்கு தெரியலங்க. இது ஒரு சின்னதா கொடுத்தாரு ஒரு நாத்து, ஒரு வேர் வச்சு. இதுல சொரக்கா போயிட்டு இருந்தது. சொரக்கா ஊருக்கு போயிட்டு அப்புறம் வாடிடுச்சு. சரி நான் வச்சேன். நம்ம எப்போதுமே ஒரு வெளியூர்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போறோம், இல்ல நம்ம கார்டனை 2-3 நாள் பார்க்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஏற்கனவே இருக்க தொட்டிலேயே 2-3 செடி ஏதாவது ஒண்ணு வச்சு விட்டு தனித்தனியா ஊத்தி விட்டு போயிடுவேன். இது இல்லைன்னா நம்மளுக்கு அது வரும்ல, அந்த மாதிரி. இந்த கத்திரிக்காய் பாருங்க, இது என்ன ரகானே எனக்கு தெரியல. வச்சு 3 மாசம் ஆகுது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஆனா காயே வரல. இது முட்டைக்கோசு தான். இது ரோஜா செடி மாத்தி வச்சோம். இது நம்மளுக்கு சரியா வரல, வரும் நம்புவோம். இது ரோஜா மல்லி சூப்பரா இருக்கா, பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. அது கூட இருக்கிறது நித்திய மல்லி.
ஸோ இந்த ரோஜா மல்லி ரொம்ப நாளா என் கூட இருக்கிறது தான். சரியான பராமரிப்பு இல்லை. அதாவது நம்ம ஒரு சில விஷயத்துக்கு வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம அக்கறை செலுத்த முடியாம போயிடும். மாடி தோட்டத்துல இருக்க செடிகள் எல்லாமே அப்படித்தான். இந்த நித்திய மல்லிலாம் தினம் தினம் பூ பூக்கும். இது பாருங்களேன், இது கிட்ட காமிங்க. இத பத்தி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, பீன்ஸ் வந்து செடியா கொடியான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து செடி பீன்ஸுங்க. செடி பீன்ஸ் வந்து 3 வருஷமா தோல்விதான். ஏன்னா விதைகள் காரணம், சரியான விதைகள் கிடைக்கல. அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க பல்லாவரம் சந்தையில போய் வாங்குங்க அப்படின்னு. பல்லாவரம் சந்தையில 10 விதை கொடுத்தாரு அவர் 20 ரூபாய்க்கு. 10மே முளைச்சுது. ஆனா செஞ்சல் புயல்லையும் ரெட் அலர்ட்லயும் வந்து 6 செடி அப்படியே என்ன சொல்றது தண்ணி ஊறி ஊறி இறந்து போச்சு. இந்த 2 பீன்ஸ் செடி இருக்கா, இதை விட்டா இது பக்கத்துல ஒரு தக்காளி இருக்கு. அது பக்கத்துல இங்க பாருங்க, இறங்கி வந்து காமிங்களா, இது பாருங்க வாடுது பாருங்க. இதுக்கு என்ன ரீசன்னே நம்மளுக்கு தெரியல. இதுவும் சரியா வளரல, புட்டுக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த பீன்ஸ் செடியும் வாடுது. இது பொன்னாங்கண்ணி கீரை நம்ம கிட்ட இருக்கு, தண்ணி ஊத்தாம ஒரு மாதிரி இருக்கு. இது வந்து அடுக்கு நந்தியாவட்டை. ஷெட்டுக்குள்ள வச்சிருந்தோமா, சரி நல்லா பூக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்கு வெளியே வச்சிருக்கோம். நல்லா பூக்குது. இதுக்கு பக்கத்துல ரகமே தெரியாத ஒரு கத்திரிக்காய் பூச்சி போயிருக்கு. இது காலி தொட்டி தான். இது காலி தொட்டி. இங்க பாருங்க காலிஃப்ளவர் வச்சிருக்கோம். இது ஒரு தொட்டி, அதுலயே ஒரு தக்காளியும் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வர்றதே கிடையாதுங்க, அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கிறோம். இது வந்து தக்காளி, திரும்பவும் தக்காளி தான். இந்த தக்காளியை பத்தி சொன்னோமா, இந்த தக்காளி இவ்வளோ ஆரோக்கியமா பூ வச்சிருக்கு. இது பக்கத்து தொட்டியில ஒண்ணு பாருங்க, மோசமா இருக்கா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்படிதான் இந்த மாடி தோட்டத்துல எனக்கு தோல்வி ஆயிடுச்சு, ஏன்னா நான் 3 தக்காளி செடி வச்சேன், 2 வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே தக்காளி வளர்க்கறது விட்டுறது. அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து 20 தக்காளி செடி வச்சிருக்கேன், அதுல 3 நாள் இப்படிதான் இருக்கும். நான் தக்காளியை அறுவடை பண்ணிட்டேன்னு சொல்றேன்னா அப்ப பாருங்க. இதை காமிங்க, மிளகா மோரை தெளின்னு தெளிச்சோம், நல்லா வந்து பூ வச்சுதா, பூ வச்சு மிளகாவே வரப்போகுது. திருப்பியும் பாருங்க, இடைட் சொல்லிட்டல் 1 லிட்டருக்கு நான் தயிர் ஊத்திருக்கேன் இந்த மிளகா செடிக்காகவே. இது வந்து முள்ளங்கி புடுங்கும் போது ஒரு நாற்று பிடுங்கிட்டு வந்துச்சு, அதை வந்து இதுல வச்சேன். ஒரு நேத்து இருக்கும்னு நினைக்கிறேன், தனியா ஒரு பக்கெட்ல பாருங்களேன். இது வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, கட்டிங்ஸ்ல வளர்ந்த மதுரை மல்லி இவ்வளவு பெருசாயிடுச்சு, ஒண்ணுமே புரியல எனக்கு. இங்க பாருங்க எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி இது இது மிளகா வர தொடங்கியிருக்கு. காமிங்க, தெரியுதா? மிளகா தோ இருக்குங்க, இதுதான் மிளகா. இதுல நிறைய பூ வந்து தோமு மிளகா வருது பாரு, ஊசி மிளகான்னு நினைக்கிறேன். இது இந்த மல்லிகை பூச்செடி பின்னாடி இருக்கு. வெயில் ஒழுங்கா வரலையா என்னன்னு தெரியல, இப்படி விட்டா அதுல போயிடுது பாருங்க. அதுல ஆனா வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணா மிளகா நல்லாவே வந்துடும், நம்ம அறுவடை பண்ணலாம். இது பீட்ரூட் மண்புழு உரம் எடுத்துட்டு வந்திருக்கு. மண்ணுல கலந்து தூவி விட்டோம்னா பீட்ரூட் கிழங்கு வந்து அறுவடை பண்ணலாம். வந்து வச்சிருக்கு பாருங்க, இதை வந்து மூடி விடணும் நம்ம. இது அகைன் அவரைக்காய் முட்டைக்கோசு எப்படி கடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுல ஒரு அவரைக்காய் செடி வந்து பாருங்க, பூ வந்து பிஞ்சு வந்திருக்கு. அவரைக்காய் அறுவடை பண்ணி லாஸ்டா நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலன்னா அவசியம் பாருங்க. இந்த ரோஸ்லாம் பல்லாவரம் சந்தையில வாங்கினது. இதை காட்டுங்க, தனித்து காட்டுவோம், தெரியுதா? இருங்க வெளியே வர, இங்க பாருங்க. இந்த பல்லாவரம் சந்தை vlog பாத்தீங்களா, அதுல வந்து நான் இந்த 3 ரோஜா 100 ரூபான்னு வாங்கினேன். அந்த ரோஜா எப்படி ஆயிருக்கு பாருங்களேன், செம சூப்பரா. இப்ப இந்த தொட்டில இருக்கா, இதுக்கு இப்ப டைம் என்னன்னா ஜான்வரியா, நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், மாத்தி வச்சிடணுங்க, செமையா வந்து மாத்தி வச்சிடணும். இல்ல பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் பண்ணா புட்டுக்கிறதுக்கு பயங்கரமா வாய்ப்புகள் இருக்கு. இது நல்லா வந்துட்டு இருக்கும் போதே திரும்பவும் மாட்டு சாணம் போட்டு வச்சோம்னா திரும்பவும் நம்மளுக்கு நல்லா வரும். இது அப்புறமா எடுத்து வைப்போம். எப்படி தலைஞ்சிருக்கு பாருங்க, அந்த 30 ரூபா ரோஜா செடி தான் அது. சோ இதுவும் அந்த 30 ரூபா ரோஜா செடி தான். இங்க காமிங்க, பசல் ஷூட் வந்து மஞ்சள் கலர்ல ரோஸ் வச்சிருக்கு. என் தோட்டமே ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது தக்காளி. தக்காளியா, தக்காளி விலை தாறுமாறா மாத்தி ஏறுது. அதனால நான் நிறைய வச்சிருக்கேன். ஒரு ஏப்ரல் வரைக்கும் தக்காளிகள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஜூன்ல திருப்பியும் தக்காளி நம்ம போடுவோம்.
இது பாருங்க விதையில விழுந்த கனகாம்பரம் காமிங்களா, ஒண்ணுமே புரிய மாட்டுது. இந்த கனகாம்பரம் இங்க ஒரு பெரிய தொட்டியில இருக்கு பிரம்மாண்டமா, இதை காமிங்க. செம்ம சூப்பருங்க அது. இந்த மே வந்தா 2 வருஷமா என் கூட இருக்குன்னு அர்த்தம். என்ன கை ஏதோ ஒரு நல்ல வாசனை அடிக்குது, துளசி வாசனை அடிக்குது கனகாம்பரத்தை தொட்டா, செம்மையா இருக்கா. இது கனகாம்பரம்லாம் ஒரு வருஷம் முழுக்க வளரக்கூடிய செடி. கனகாம்பரம் பூ நான் நியூ இயருக்கு கூட நேத்து தட்டு நிறைய பிங்க் கலர் செவ்வந்தி அறுவடை பண்ணி, தட்டு நிறைய டிசம்பர் பூவை அறுவடை பண்ணி பூஜை போட்டேன். கடையில போய் நான் பூஜைக்கு பூவே வாங்குறது இல்ல. இப்ப பொங்கலுக்கும் அப்படிதான். ரோஜா பூ அந்த ஒரு பட்டன் ரோஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கல்ல நீங்க, அதுவே போதுமானதா. அதே மாதிரி இந்த கனகாம்பரத்தை பத்தி சொல்ல வரும்போது, விதை பரவலாக்கமாயி எப்படி என்னன்னே தெரியல, இப்படி நல்லா வளருது. அதுல இருந்து ஏதாவது உடஞ்சு கிடஞ்சு இலை உருவும்ல கட்டிங்ஸ், அது கூட வளருது பாருங்க. சோ மண் வளம் நல்லா இருந்தா எல்லாமே வளரும். இப்படியே உள்ள வாங்க கொஞ்சம். இது ஒரு செவ்வந்தி பூச்செடி தான். இதுவும் அந்த கூவாத்தூர் நர்சரியில, அதாவது ஒரு 7 நாத்தா 8 நாத்தா வச்சிருந்தாரு. வச்சுட்டு 25 ரூபா அப்படின்னு கொடுத்தாரு. எல்லா கலரும் இருக்குது அப்படின்னாரு. இது கொஞ்சம் வெள்ளையா பூக்குது பாரு, நம்ம பிங்க் கலர்ல காமிச்சிருந்தோமா, இது வெள்ளையா பூக்குது. இது மேபி வெள்ளையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம். இது வந்து ஒரு காலி தொட்டி அந்த கத்திரிக்காய் பக்கத்துல, அது பக்கத்துல பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய்லாம் மகரந்த சேர்க்கை செஞ்சா மட்டும்தான் பீர்க்கங்காய் என் தோட்டத்துல கிடைக்குது. முழுக்க முழுக்க நான் என்னோட தோட்டம், என்னோட கார்டனிங்ல நான் என்ன ஃபேஸ் பண்றேன்னு தான் சொல்றேன். ஊருக்கு போயிருந்தப்போ நிறைய பெண் பூ வந்து செத்து செத்து கீழே விழுந்திருந்தது. இது காலி தொட்டி தான், இதுல ஒண்ணும் இல்ல, இதுல ஒண்ணும் இல்ல. ஏங்க காலி தொட்டியில ஏதாவது வைக்கலாம் இல்ல நீங்க நினைக்கலாம். நேரம் இல்லைங்க. இந்த மாதிரி கேரட் எல்லாம் வருது பாத்தீங்களா, நாற்றுகள் நல்லா வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் மாத்தி வைக்கலாம். ஒரு குட்டி தொட்டியில கேரட் விதை போட்டு 5-6 கேரட் முளைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மண்புழு உரம், மக்கின சாம்பல், மாட்டு உரம், ஆட்டுச்சாணம் இது எல்லாத்தையும் கலந்து வச்சா கேரட் உங்களுக்கு உறுதி. சோ அதுக்காக நான் வச்சிருக்கேன், நான் பண்ணுவேன். இதுவும் செவ்வந்தி வந்து பிங்க் கலர் தான். இது நான் கட்டிங்ஸ் போட்டேன். இதுல ஒரு வெண்டைக்காய் செடி இருந்தது, சரியா வளரல, சின்னதுலயே முத்தி முத்தி போயிட்டு இருந்தது. சரின்னு வச்சு விடுவோமேன்னு வச்சா இவ்வளவு ஒரு வளர்ச்சி. இது பாருங்க ஏர் போட்டுட்டோம். இந்த கிரீன் கலர் க்ரோ பேக்ல இருக்கு. இதோட இலை பாரு, இங்கெல்லாம் வருது பாருங்க. இன்னமும் எனக்கு ஏர் போட்டோ வரல. பெஞ்சல் புயல்ல கிழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு புயல் காத்து அடிச்சுது, அது காற்றழுத்த தாழ்வு, அதுல 2வது தடவை வந்தோம், கிழிஞ்சு போச்சு. ஏன்னா சென்னையில நிறைய பேர் கார்டன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடி கிளியிலையா, உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதானா? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளினாதான் கடற்கரை. இங்க இருந்து டிஸ்ட்ரிக்டா போனா கடற்கரை. சோ கடற்கரை காத்து 3வது மாடியில அடிக்கிறதுனால கைப்பிடி செவர்ல இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போகுது. இது வெண்டைக்காய். வெண்டைக்காய் என் கார்டன்ல வச்சாலே வந்துடும், எப்படினாலும் வந்துடும். அதனால அதுல 2 முட்டைக்கோசு வச்சிருக்கேன் பாருங்க. வெண்டைக்காய் தான் வரப்போதே, அதுலயே முட்டைக்கோசு. அது பக்கத்துல கனகாம்பரம். இதுவும் பாருங்க கட்டிங்ஸ் போட்ட செவ்வந்தி தான், அதே பிங்க் கலர். ஒண்ணு நல்லா வருது அப்படின்னா அதை நான் அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இதுக்கு இந்த சூழ்நிலை பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இந்த செவ்வந்தி பொறுத்த வரைக்கும் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் உங்களுக்கு ஒரு நன்றி. அவங்க கிட்ட நான் விதை வாங்கினதுக்கு அவங்க ஃப்ரீயா அனுப்பிச்சது. அப்ப பாருங்க, அதை இவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கேன், இவ்வளவு பூ எனக்கு ஃப்ரீ. நம்ம மாடி தோட்டத்துல நண்பர்களை மேக் பண்ணி வச்சுக்கணும், நண்பர்கள் கூட பழகி வச்சுக்கணும், தோட்டம் போட்டிருக்கவங்கள நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். விதை பகிர்வு இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் போது நம்ம ஃப்ரீ கார்டனிங்கே பண்ண முடியும். இங்க மிளகா நல்லா வருது பாருங்க, இதுக்கான சூப்பரா தலைஞ்சு செமையா மிளகா வருது, பூ பூத்துருக்கு. சொன்ன மாதிரி 1 லிட்டர் தயிர் மிளகாக்கு தான் நல்லா போட்டு விட்டுருவோம் நாங்க. இது பாரு பழைய கருவேப்பிள்ளை செடி, இதுவும் கருவேப்பிள்ளை தான். ஒரு நாள் பெருசா மலர்ந்து மரமா வளராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் கருவேப்பிள்ளை தான். இதுக்கு கீழே ஒரு தொட்டில வெள்ளரிக்காய் நாத்து வச்சிருக்கு. வெள்ளரிக்காய் வளர்க்க சீசனுங்க, வளருங்க, சூப்பரா வரும். இது தக்காளி, திரும்ப ஒரு தொட்டில தக்காளி. இவ்வளவு காமிங்க, எவ்வளவு அழகு பாருங்க, கிட்ட காமிங்க. இந்த செவன்டே ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை காமிங்க, அப்படியே ஃபுல்லா காமிங்களா. ஒரு வண்டிக்காரன் வந்து ரோஜா செடி விற்கிறேங்கன்னு வித்துட்டு வந்து என்னை ஏமாத்தி வித்துட்டு போனான் பாத்தீங்களா. 250 ரூபான்னு சொன்னா 200 ரூபான்னு சொன்னா 2 செடி 400 ரூபா கொடுத்தான் அப்படின்னு சொன்னல, அதே செவன்டே ரோஸ் தான். அது ஒன்னே ஒண்ணுதாங்க. அது வந்து சூப்பரா வந்து பூத்திருக்கு. இது பாருங்க வெள்ளரிக்காய் தான். இது ஒரு வெள்ளரிக்காய் செடி நாத்து வச்சேன். வெள்ளரிக்காய்லாம் 10 விதைகள் போட்டா 10-15 விதைகள் போட்டு புதைக்கிறது. 2-3 தான் வருது. அதையும் மாத்தி வச்சு நம்ம ஒரே அப்படியே வந்தாலும் விட்டுருங்க. ஒரு கொடியிலேயே நான் 3 வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிருக்கேங்க. ஒரே கொடி தான், அது படர்ந்து பக்கத்துல போயிட்டு இப்போ இன்னொன்னு வருது. சோ அதனால வராத நம்ம விட்டுறலாம். இதுல ஒரு பீர்க்கங்காய் கொடி இருக்கு.
இது பர்பிள் கலர் அடுக்கு சங்குப்பூ. பர்பிள்னா லைட் பர்பிள். இதுல வந்து புடலங்காய் வச்சிருக்கோம். இது என்ன புடலங்கான்னு நினைச்சு எனக்கு தினம் தினம் பிபியே இன்க்ரீஸ் ஆயிடும் போல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பரங்கிப்பேட்டை சந்தையில விதைகள் போய் வாங்கணும். அவர் பச்சை புடலன்னு கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து வச்சா கசப்பு எதிர்பார்ப்புலாம் வீணா போய் 4 தொட்டில இருந்த புடலங்காய் இவ்வளவு தூரம் பறந்து போயிட்டு புடலங்காய் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததை பறிச்சு சாப்பிட்டாலும் கசப்பு தான். சரின்னு பிடுங்கியாச்சு. இதுவும் அதே விதை தானோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இது பாருங்களேன், கொடி ரோஸ கொடி மாதிரி படறதுக்காக வச்சா அதுக்கு மேல புடலங்காய் பீர்க்கங்காய் அப்படி வந்து காட்டுங்க. எல்லாம் வந்து இது பாரு, பசல் ஷூட் வருது கீழே. இங்க பாரு, பாத்தீங்களா இந்த கொடி ரோஸ் சம்மர்ல நல்லா வளரும். அது மேல பீர்க்கங்காய் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல பசல் ஷூட் வந்ததை நாங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டோம் 2 பேரும். அதனால இப்பதான் பாக்குறோம். இந்த மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு சிரிப்பு வந்துடும். காமெடி ஷோ பார்த்தா நம்மளுக்கு எப்படி எதிர்பாராம சிரிப்பு வருது அப்படி. ஏன் அப்படின்னா அதோட வளர்ச்சி நம்மளுக்கு அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கும். சூப்பர் ரெடின்னு அதை பத்திங்களா சிரிப்பு வருது. அதை நினைக்கும் போதே நல்லா இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மகிழ்ச்சி, சிரிப்பு, சந்தோஷத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசாகிறதும் தெரியாது. நீங்க 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். இதுல 3 ரோஜா செடி நம்ம வச்சோம். இந்த செல்வா நர்சரின்னு காணத்தூர்ல போயிட்டு 3மே தாறுமாறா தலைஞ்சு இலைகளெல்லாம் வந்துட்டு இருக்கு. எது தலையுது எது என்ன பண்ணுதுன்னு என் பையன் தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு. ரோஸ் நல்லா வருது, ரெட் ரோஸ் அப்படின்னு. இதுல கீழே தக்காளி, அது பக்கத்துல ஒரு பீர்க்கங்காய் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பிடுங்கிதான் போடணும். ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அதிக தண்ணி நின்னதுனால அதால கடைசி காலம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான. இது பாருங்க, ஏகப்பட்ட வெங்காயம், எல்லாம் வெங்காயம் தான். இதுல ஒரு கேரட் இருக்கு. அது என்ன எல்லா வெங்காயமா இருக்கு, ஒரு கேரட் வச்சிருக்கீங்களேன்னா இதுல ஃபர்ஸ்ட் கேரட் தாங்க வச்சுது. எப்படி வச்சுதுன்னா விதையை டிஷ் அப்படின்னு தூக்கிட்டு போயாச்சு. 10, 15, 20 எல்லாமே முளைச்சிட்டு என்னாச்சு, இது ஒண்ணுதான் தப்பிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இந்த டிஷ் எல்லாம் வேணாம், தனி சின்ன தொட்டியில விதையை போட்டு வளர்க்கலான்னு சின்ன தொட்டியில வளர்த்துட்டு இருக்கேன். இது பாருங்க செவ்வந்தி கட்டிங்ஸ் தான், அந்த பிங்க் தான். அது பக்கத்துல இருக்கிறதும் அந்த பிங்க் தான். லைட் பிங்க்ல ஒண்ணு இருந்ததுல அது பக்கத்துல ஆனியன் வச்சிருக்கோம். இது கனகாம்பரம். இது பாருங்க தக்காளி. கொடி அவரையிலேயே ஏர் போட்டோ மேல ஏறுது. இந்த கொடி அவரையில இருந்து பயங்கரமா எனக்கு அவரைக்காய் கிடைக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா அஸ்வினி பூச்சிலாம் செத்து போயிடுச்சு பாருங்க. நிறைய அவரைக்காய் வந்துட்டு இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். திருப்பியும் பூக்குறதுக்கு வருது பாருங்க. இங்க பாருங்க அவரைக்காய்கள். அதனால இதுலதான் ஏர் போட்டோ இருக்கு. இது மஞ்சள், வீட்டுக்கு பயன்படுத்துற மஞ்சள் பவுடர் அரைப்போம்ல அது. இந்த மிளகாக்கு தயிர் தெளிக்கணும். கார்டன் செழிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போய் 6 நாள் தங்கி இருந்தாலும் இங்க சாரல் மழை. இந்த சாரல் மழையில நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாங்க. நானும் எனக்கு தேயம் கிடைக்க போகலாம். இந்த ரோஸை விட்டீங்க பாருங்க, தேங்காய் புண்ணாக்க ஊற வச்சு கொடுத்துட்டு இருக்கிற இந்த ரோஜா செடியில இந்த மாதிரி வருது. இது என்னங்க இது? ஏன் தளபதி என்னடா இது? ஒரு சவண்டர் ரோஸ்ல கூட இப்படி இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம வைக்கும் போது இருந்தது அது என்னது? அது கட்டியா இருக்கு, கத்தி வச்சு குத்தி பார்க்கலாமான்னு எனக்கு ஒரே தோணுது. கட்டியா இருந்தாலே ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். இது பாருங்க பீட்ரூட், நல்ல இலையெல்லாம் செழிப்பா வருது. கவனிங்க, செடியை வச்சா உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கண்டிப்பா உண்டு. நான் இன்னைக்கு வச்சுட்டேன் உரம் போட்டு, அதனால எனக்கு 3 மாசம் கழிச்சு பீட்ரூட் தன்னால வரணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நடக்காது. பூச்சிகள் பிரச்சனை, அதிக காத்து பிரச்சனை, மண் வளம் பிரச்சனை, அதுல தண்ணி ஊத்தாதது பிரச்சனை. இது ஒரு பீர்க்கங்காய் செடி. நோய்களே பலவிதமா வரதும் ஒரு பிரச்சனை தான். இந்த மஞ்சள் பேர் பொங்கலுக்கு உங்களுக்காக மஞ்சளை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இதோட அடிப்பகுதியை காட்டுங்களேன். இது எப்படி மஞ்சளை வச்சிருக்கு பாருங்க. திரும்பவும் வருதா? இங்க இதை காட்டுங்க எப்படி வருது பாருங்க. இந்த மஞ்சள், இந்த பக்கெட்டை காமிங்களேன் தூரம் போயிட்டு. இந்த பக்கெட்டு தான் அதுக்கு காரணம். இந்த மாதிரி காஞ்ச இலைகளா ரிமூவ் பண்ணுங்க. இது இந்த பக்கம் மட்டும் இல்ல, அப்படியே அந்த பக்கமும் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அகலமான பக்கெட்ல வச்சதுனால இவ்வளவு மஞ்சள். நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மஞ்சள் வச்சு வளர்ப்பாங்க, அப்புறமா இலையாலாம் வந்துடும், பக்கெட் ஃபுல்லா இலையா இருக்கும், புடிங்கி பார்த்தா மஞ்சளே இருக்காது. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு
தெரியப்படுத்துவாங்க. உடனே பிடிங்கிட்டு திரும்பவும் வச்சா வராது அது மஞ்சள். சத்துக்கள் போட்டு வையுங்க. பசலைக்கீரை, நார்மல் பசலைக்கீரை அறுவடை முடிஞ்சது. முந்தானத்து தான் கீரை சாதம் செஞ்சு சூப்பரா சாப்பிட்டோம். இந்த கீரை சாதம் ரெசிபி வந்து எடுத்து கிச்சன் சேனல்ல ஷார்ட்ஸா போட்டேன். அவசியம் பொறுமையா அதை வாட்ச் பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. திரும்பவும் தக்காளி பாருங்க. அட என்னம்மா எத்தனை தக்காளிமா, எனக்கே ஆசையா இருக்குங்க. இந்த பசல் ஷூட்டை காட்டுங்க. இது ஒரு ரோஜா, அதாவது இது எல்லோ கலர்ல பூக்கும், சுத்தி இதழ்கள்லாம் ரெட் கலர்ல இருக்கும். இது 40 ரூபாய்க்கு ஒரு நர்சரியில வாங்கினது. இது பாருங்க, ட்ரிப் இரிகேஷன் என் வசதி வாய்ப்புக்கு இப்படிதான் என்னால செய்ய முடியுது. பனிக்காலம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ரோஜா செடிக்கு மட்டும் ஒரு வாட்டர் கேனை கவுத்துனா இந்த மாதிரி பசல் ஷூட்லாம் வரும். இது ஒரு நம்ம பிங்க் கலர் செவந்தி, அதுல ஒரு மிளகாய் செடி, அது ஏதோ உயிர் ஊசலாடுது. ஸோ இந்த மாதிரி உயிர் ஊசலாடுற கேஸுங்க கார்டன்ல இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, நம்ம வளர்த்து அறுவடை பண்ற இடம் தான். இது கட்டுங்க, மலபார் ஸ்பினாச் கட்டிங்ஸ் போட்டது எப்படி சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. கட்டிங்ஸ்ல மலபார் ஸ்பினாச் நல்லா வருது. இதுல அயன் சக்தி ரொம்ப அதிகம். அந்த மூலையில இருந்து 2 பக்கத்தையும் நம்ம சுத்தி காமிச்சிட்டு வந்தோம். இந்த கொடி அவரையெல்லாம் காமிச்சிட்டு வந்தோமா. இது பாருங்க, இந்த மஞ்சளை காமிச்சோம். இது செவந்தி. உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு சீப்பா வந்து, என்னங்க செவந்தின்றீங்க. ஆமாங்க, நான் வந்து ஜூன்ல இருந்து செவந்தி கட்டிங்ஸ் போட்டேங்க. தனி வீடியோ மேக் பண்றேன்னு சொன்னேன், நிறைய பேர் கேட்டீங்க. அதுவும் பண்ண முடியல. இது ஒரு தக்காளி செடி, அதுக்கு பின்னாடி ஒரு அவரைக்காய். இது இது காமிங்க, கத்திரிக்கால நோய் வாய்ப்பட்டிருக்கு. இது பல்லாவரம் சந்தையில வாங்கின சம்மர் ஸ்னோ. எப்படி கொத்து கொத்தா பூக்கள் பார்த்தீங்களா? 3, 6, 9, 10 இந்த பக்கம், இதுல 10, இங்க ஒரு 10, இங்க. சோ இவ்வளவு பூக்கள் வந்து இதுல வருது பாருங்க. இதுலயும் வாட்டர் கேன் தான் கவுப்பேன். 1 to 1 நாள் கவுப்பேன். கவுத்த தொட்டிலேயே ஒவ்வொரு வாட்டர் கேனை திரும்ப கவுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அதிகமா வெளியேறும். அது தேவையான தண்ணியை இழுத்து தொட்டி முழுக்க ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே இதை காமிச்சிருவோமா? காமிங்க. இந்த செவந்தில இருந்து தான் நான் கட்டிங்ஸ் போட்டேன் பாருங்க. இதுல இருந்து தான் நான் கட்டிங்ஸ் போட்டதுதான் இந்த பல செவந்தி பூ செடி. இது சம்பங்கி வருது. 2 தடவை அறுவடை முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா இதை காமிங்க, கருவேப்பிள்ளை விதையில இருந்து வளர்க்குறோம். இது துளசி. இது 2 சேப்பங்கிழங்கு. எவ்வளவு பெருசா சேப்பங்கிழங்கு இருக்கு பாருங்க. இப்பதான் மாத்தி வச்சது, நல்லா வரும்னு நம்புவோம். இது நித்தியமல்லி. இப்ப கூட பூ இருக்கு பாருங்க. இங்க இருக்கு கொடியா படருதுங்க. இங்க பாருங்க, உடைச்சிருவோமா? இது பாருங்க, உடைச்சிருவோம். அப்போ உள்ளுக்குள்ளேயே நிறைய பூ வரும். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு 15 x 12 இன்ச் சைஸ்ல தான் இது இருக்கு. என் பின்னாடி வந்து முள்ளங்கிகள். இதுல வந்து முள்ளங்கிகள் இன்னைக்குதான் என் வீட்டுல முள்ளங்கி துருவி போட்டு, கேரட் துருவி போட்டு, பச்சை மிளகா தேங்காவை அரைச்சி ஒரு துருவல், அதாவது 5-10 நிமிஷம் தான் வந்து அந்த தேங்காய் வந்து கேரட்டு முள்ளங்கி வந்து வச்சிருக்கணும். இது 2மே சாலடுக்கு யூஸ் பண்றதுதான், இந்த கேரட்டும் அந்த முள்ளங்கியும். அதை நம்ம அடுப்புல போட்டு அதிகமா சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுல இருக்க சத்துக்கள் போயிடும். கேரட்டை நான் பொதுவா எப்படி சாப்பிடுவேன்னா, மேகில அப்படியே போட்டுருவேன். அது அப்படியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் முறை செமி அமுக்குனா வேகிற அளவுக்கு போதும் அப்படின்னு நினைப்பேன். இது எல்லாமே கனகாம்பரம் 3. இது பாருங்க, கட்டிங்ஸ்ல போட்ட அந்த லைட் பிங்க் செவ்வந்தி தான். இதுல டிசம்பர் கட்டிங்ஸ் போட்டிருக்கோம், சிவப்பு கலர். திருப்பியும் செவ்வந்தி. பாருங்க, சேல்ஸ்க்கு நிறைய பேர் இந்த சிவப்பு கலர் டிசம்பரை வந்து கேட்பாங்க. அதனால இத கட்டிங்ஸ் போட்டு நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன். புதினா ஃப்ரெஷ்ஷா வளருதா. இதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன செவந்தின்னு எனக்கு தெரியலங்க. நான் எப்ப கட்டிங்ஸ் போட்டேன் என்னன்னு தெரியல. கனகாம்பரம் பக்கத்துல இருக்குது. அது இது பாருங்க, காய்ந்த இலைகள் நிறைய ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, வரப்போற காலம் வெயில் காலம்ல, நம்ம வந்து கொஞ்சமாவது மூடாக்கு போடணும். இல்லைன்னா நம்மளால எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது. அதுவும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நான் இப்ப வந்து செரி பழங்கள் அறுவடை பண்ணேன். வாட்டர் ஆப்பிள் பெருசா இருந்து கீழே விழுந்துருச்சான்.
அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம அறுவடை பண்ணோம், பக்கத்து வீட்டுல பெரிய கொய்யா பழம் கொடுத்தாங்க அந்த அக்கா. அதனால அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் அடிக்கடி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்க இருக்க மாட்டேன்ல ஒரு சில நாட்கள், அதனால இலைகளை போட்டு மாடி தோட்டத்துல பறக்க விடாம அது மேல மண்ணை போட்டுருணும். அப்பதான் இலைகள் பறக்காம இருக்கும். நாளடைவுல அதுவே மக்கி உரங்கள் ஆயிடும். வெண்டைக்காய், மிளகாய் இருக்கு, முள்ளங்கி, இதுல எல்லாமே அறுவடை முடிஞ்சிச்சு. காமி இதை வச்சிருக்கு பாருங்க, வச்சிச்சு போல இருக்கு முள்ளங்கி. எடுத்து பார்ப்போமா? இந்த பாருங்க, விட்டா வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் போல இருக்கு. விட்டா வருமா என்னன்னு தெரியல. எடுத்தாச்சு. இது வந்து டிசம்பர் கட்டிங்ஸ் போட்டிருக்கு. பக்கத்துல ரெண்டோ கருவேப்பிள்ளை, அது பக்கத்துல காமிங்க. திருப்பவும் டிசம்பர் சிவப்பு கலர் கட்டிங்ஸ் போட்டிருக்கு செடி. கிட்ட காமிங்க. அது பக்கத்துல சம்மங்கி. சோ இந்த பக்கம் இருக்க கைப்பிடி செவரு பாத்தீங்க நீங்க. இது பாருங்க ரெண்டும் வெங்காயம். இதுல ஏகப்பட்ட வெங்காயம் இருந்தது. மழை தொடர்ந்து பெஞ்சதுல அழுவி போயிடுச்சு. மிச்ச மீதி தான் இருக்கு. தோட்டத்துல ஒரு பகுதி மட்டும்தான் நீங்க சுத்தி பாத்தீங்க. இதை நம்ம பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். அதுலயே பனிக்காலத்துக்கு உண்டான பலவிதமான காய்கறிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க மாடி தோட்டத்துல நீங்க என்னென்ன காய்கறிகள் வளர்க்குறீங்க, பூச்செடிகள் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரியே மாடி தோட்டம் பார்ட் 2 வெயிட்டிங்ல இருக்கு. அதை நீங்க பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.